ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் அழகான நார்மல் நீடில் ஒர்க்கு தான் போட போகிறோம். ரொம்ப கிராண்டாக நான் பண்ணியிருந்தேன் 2 டேஸில். ஸோ எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரி ஒர்க் படிக்கணும்னா ஆரி ஒர்க் படிக்கலாம். 499 ரூபாய்க்கு சொல்லிக் கொடுக்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸுக்கு என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுன்னே தெரியலை. ஏன்னா கலரை பாருங்கள், இதில் என்ன ஒர்க் பண்ணாலுமே தெரியாது. ஸோ நான் இருந்தாலும் கொஞ்சம் கோல்டன் ஜரி இருந்ததுனால கோல்டு கொடுக்கலாம் கோல்டு ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சாரி கோல்டுன்னு சொல்லியிருந்தாங்க. தென் இது வேறு ஒருத்தங்கள்ட்ட ஸ்டிச் பண்ணது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இந்த அளவு ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணுறேன். இருந்தாலும் நான் இது வரைக்கும் ஒரு ஆள் தைச்ச ப்ளவுஸை நான் தைக்க மாட்டேன், என்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படி தான் நினைப்பேன். எனக்கு பயங்கர மாடி ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தந்தனால என்ன செய்தேன்னா, கையை ஃபுல்லாக பொளிச்சு எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கை நம்ம எந்த அளவுக்கு பாடி ஷேப் இருந்தோ அதை கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கிறேன்னா திரும்ப ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ரெண்டாவது நம்ம ஒர்க் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணால் போதும். இப்போ ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். 11 நம்பர் ஊசினா நமக்கு ஈஸி எல்லா பீட்ஸுமே கோர்க்கலாம். தனித்தனியாக பீட்ஸுக்கு வேண்டி நம்ம நீடில் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. ஸோ 11 நம்பர் ஊசி கிடைக்கலன்னா சுகர் பீடு தைக்கிற ஊசின்னு கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். இப்போ நிறைய இடத்துல இந்த ஊசி கிடைக்குது. சரியா, கொஞ்சம் வண்ணமான குண்டாக இருக்கிற ஊசி தான் கிடைக்கல. நீளமாக குண்டாக இருக்கிற ஊசி கிடைக்கல. அதே டைம் இந்த ஒல்லியான ஊசி கிடைக்குது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டோன் செயின் தான் எடுத்திருந்தேன். இந்த ப்ளவுஸுக்கு மொத்தம் ஒரு 2 மீட்டர் ஸ்டோன்ஸ் செயின் தேவைப்படும். இப்போ நான் கரெக்டாக ஸ்லீவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்டோன் செயினை நீட்டி வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருந்தேன். கையால் திருக்கினாலே உடஞ்சிரும். இப்போ ஒரு லைன் சுகர் பீடு நம்ம ஒட்டணும். அதுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் ஸ்டோன் செயினை ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டோன் செயின் ஃபஸ்ட்டு ஒட்டுறப்போ நமக்கு நீட்டாக வரும். ஏன்னா அது ஆல்ரெடி செயின் மாதிரி தான் இருக்குது. தூக்கி பிடிச்சி ஒட்டுறது ஈஸி. அதே டைமு சுகர் பீடு ஒட்டுறது கஷ்டம். அதனால தான் சுகர் பீடை ஃபஸ்ட்டு ஒட்டலை. சரியா, இல்லைன்னா ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இல்லை ப்ளவுஸில் உங்களுக்கு லைன் மாதிரி ஏதாவது பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அந்த லைனை கூட நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டோன் செயின் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பார்த்து பொறுமையாக ஒட்டிக்கோங்க. எண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருந்தேன். அது கொஞ்சம் நீண்டு வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் சுருக்கி எண்டை மட்டும் சுருக்கி ஒட்டலாம் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கிளாத்தை பிடிச்சி இழுக்கும். அந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அது சாரியில் பிடிச்சி இழுக்கும். அது கஸ்டமரே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அவசரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஃபுல் மேரேஜ் பிஸி. 30ஆம் தேதி செம்ம முகூர்த்தம் போல் நிறைய மேரேஜ் இருந்துச்சு. இப்போது நீடில் நம்பர் 11ல் த்ரெட் எடுத்து பேக் சைட்லேருந்து மேலே எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயினுங்க பக்கத்துலேயே. இப்போ கொஞ்சம் இது மாதிரி அழுத்தி நம்ம எடுத்தாலே வரும். ஒரு சின்ன பவுலில் பீட்ஸை தட்டி போட்டுட்டு, இது ஒரு கவர் பீட்ஸு 10 ரூபாய்க்கு உள்ள பீட்ஸு. சரியா, ஆரி கிட்டில் கொடுக்குற பீட்ஸு எடுத்து கோல்டன் கலர் தான் இது மாதிரி எடுத்துருந்தேன். இது ஏ ஸ்டார் பிராண்டு, சீக்கிரமாக கறக்காது. ஏ ஸ்டார் பிராண்டு ஒரு 300 ரூபாய் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ 1/4 கிலோ வரும். அதே டைம் இதை விட பிராண்டட் சாதனங்கள் எல்லாம் இருக்குது. தேவையான நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. B1000 க்ளூவை லைட்டாக ஒரு லைனுக்கு தான் அப்ளை பண்ணணும். கஜகஜேன்னு அப்ளை பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒட்டலாம், ஆனால் கண்டிப்பாக இடையாக தைச்சதை லாக் பண்ணணும். இல்லைன்னா அது இலகிரும். வாஷ் பண்ணாலும் அது ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஒரு மாவு மாதிரி பட்டு உறிஞ்சு இலகும். ஸோ இது பெஸ்ட்டு வே B1000 போட்டு ஒட்டுறது. நான் நிறைய ப்ளவுஸ் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆனதில்லை. ஸோ நான் நம்பிக்கையாக ஒட்டி எடுக்கிறேன். எண்டில் கொஞ்சம் இடம் எனக்கு ஒட்டுறதுக்கு பீட்ஸ் பத்தலை. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருந்தேன். இப்போ ஃபுல்லாக பீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேக் சைடு நீடில் கொண்டு போகலாம். எண்டில் கொண்டு போயிட்டு பேக் சைடு எண்டு நாட் போடணும். எண்டு நாட் போடுறது நிறைய பேருக்கு தெரியலைன்னு சொல்கிறீங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. சும்மா நம்ம ஒரு வாட்டி இப்படி குத்தி எடுப்போம் தெரியுமா, அது மாதிரி குத்தி எடுத்தாலே போதும். கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி கூட ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடணும். அப்போ நீட்டாக காஞ்சிரும். அழுத்தி கொடுக்குறப்போ அந்த பீட்ஸு ஷேப் இல்லாமல் எல்லாம் இருந்தால் ஷேப்பாக நமக்கு வரும். ஏறி இறங்கி இருக்கிறதெல்லாம் மாறும். சரியா, இதே மாதிரி நம்ம ஒட்டுனதுக்கப்புறமா இடையில புட்டாஸ் கொடுக்கணும். ஃபுல் பெரிய பார்டரு. ஸோ இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ரவுண்டு மிரர்ஸ் எடுத்திருந்தேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் எடுத்து கொஞ்சம் நிறைய B1000 க்ளூ அப்ளை பண்ணேன். மிரருக்கு இது மாதிரி B1000 தான் கொடுக்கணும். அதே டைமு நீங்கள்
திலகம் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோன் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் இருக்கும் தெரியுமா? அதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் B7000 போட்டு ஒட்டினீங்கன்னா அந்த ஸ்டோன் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பொரிஞ்சு அதில் இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது அதை இலக்கிட்டு வெறும் கண்ணாடி பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். சரியா? இப்போ இது முடித்ததுக்கப்புறமா மேலேயே நம்ம ஸ்டோன் செயினை ஒட்டுறோம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பயங்கர பாடாக இருந்து அப்போ தோணுச்சு நம்மளே ஸ்டிச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. இப்போ மேலே கரெக்டாக ஒரு பார்டருக்கு லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஈஸியாக நான் ஸ்டோன் செயின் ஒட்டுறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணேன். இப்போ ஸ்டோன் செயினை நம்ம ஒட்டலாம். ஒரு லைனுக்கு தான் க்ளூ அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அடுத்து சுகர் பீட் எடுத்து ஒட்டுற டைமில் நம்ம அளந்து பார்க்குற டைம்லேயே அது நம்ம கையிலையும் பிடிச்சி ஒட்டி ட்ரெஸ்ஸில் எல்லாம் அசிங்கமாக ஆயிடும். ஸோ ஒரு லைன் மட்டும் ஒட்டிக்கோங்க. ஒட்டுற இடத்துல தான் நீங்கள் ஸ்டோன் செயினை ப்ளேஸ் பண்ணணும், ஒட்டி விடணும். க்ளூ அப்ளை பண்ண இடத்துல தான் ஸ்டோனை ஒட்டணும். இப்போது அடுத்தும் சேம் மெத்தடில் தான் நம்ம கீழே பார்டருக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதே ஒர்க்கை நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ணுறப்போ கண்ணை மூடிட்டு 2500 வாங்கலாம். இது வந்து நம்ம ஒட்டுறதுனால 1300 தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீட்டாக இதே மாதிரி ஃபினிஷிங் வந்தால் மட்டும் ரேட் அதிகமாக வாங்குங்க, பிரச்சனை இல்லை. இல்லை கஸ்டமர் கழுவி விற்றுவாங்க, நம்மளை இப்படி ஏதாவது வாரி பறக்கி ஒட்டி வச்சு தந்துட்டு நீங்கள் காசு வாங்கினீங்க அப்படின்னு. இப்போது அந்த மிரர் ஓட்டுனேல அதை சுற்றி ஸ்டோன் செயின் ஓட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அளந்து பார்த்தேன். கரெக்டாக அளந்து பார்த்துட்டு இதே மாதிரி 3 மிரர் ஒட்டியிருக்குன்னா ஸோ அது 3க்குமே ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸ்டோன் செயினை கட் பண்ணிவிட்டு சைடில் B7000 க்ளூ போட்டு மிரர்ஸுக்கு மேலே படாமல் சைடில் மட்டும் க்ளூவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டோன் செயினை அப்படியே ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எண்டை நீங்கள் கரெக்டாக நெயில் இருக்குன்னா நகத்தால் பிடிச்சிக்கோங்க. உங்கள் கையில் இருக்க நகத்தால் பிடிச்சி வச்சுட்டு சுற்றி ஒட்டுங்க. ஒட்டுற டைமில் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் சுருக்கினீங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் சுருங்கி கிடைக்கும். தெரியும், யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸ்டோன் செயின் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ தெரியாதவங்க அதிகமாக வந்துன்னு திரும்ப கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு 2 ஸ்டோனு 3 ஸ்டோனெல்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே சுருக்கி சுற்றி ஒட்டலாம். சரியா? இப்போது அடுத்ததையும் இதே மாதிரி ஒட்டுனேன். இது 3 காயணும். காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும். ஸோ இந்த ஒர்க்கு வந்து காஞ்சு பண்ணுறதுக்கு, ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூனால் நிறைய ஹவர்ஸ் ஆகும். சரியா? 1 hour கிட்ட ஆகும் நல்லா காயறதுக்கு. இது அப்படி இல்லை, ஒரு 15 மினிட்டு 10 மினிட்லேயே காஞ்சிடும். இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். இன்னொரு ப்ளவுஸ் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுவேன், இதை மாற்றி வச்சுருவேன். ஸோ இப்போது அதுக்கு ஸ்டோன் செயின் நம்ம ஒட்டுனதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே தூக்கி நீங்கள் நீடில் பேக் சைடில் மேலே எடுங்க. 4 mm சைஸ் பீட் எடுத்திருந்தேன். ஒரு ஒயிட் எடுத்தால் ஒரு கோல்டு. சரி, அப்படியே மாற்றி கோல்டு ஒயிட்டுன்னு கரெக்டாக எடுக்கணும். இந்த மிரரை சுற்றி நம்ம ஒட்ட தான் போகிறோம், இதையும் ஒட்ட தான் போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஒட்டினா இழகாத, இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, இவ்வளோ ஹெவியாக ப்ரைடலுக்கு பண்ணுறங்க அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இது இழகாது. நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் நம்பிக்கையை நான் வந்து பண்ணுறேன். இப்போது ஒட்டலை, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா கரெக்டாக வச்சு பார்த்துட்டு பேக் சைடு போய் எண்டு நாட்டு போட்டிருக்கேன். கடைசியில் ஒட்டி விட்டால் போதும். இது நல்ல ஒரு மெத்தடு. ஏன்னா ஒன்றை எடுத்து ஒட்டி அது கஷ்டமாக இருக்குது, வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து இருக்க 2 முறை என்ன செய்தேன்னா இதே மெத்தடில் பார்த்தீங்களா இது மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக என்ன செய்திருக்கேன்னா ஒட்டுறது வந்து கொஞ்சம் நிறைய க்ளூ வைக்கணும். ஏன்னா 4 mm பீடில் ஒரு லைன் மட்டும் வைக்காமல் கொஞ்சம் ஒரு 2 லைனுக்கு நம்ம க்ளூ வைக்கிற மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு கொஞ்சம் நிறைய வச்சதுக்கப்புறமா நம்ம அழகாக ஒட்டலாம். ஸ்டோன் செயின்லேயும் க்ளூ படுற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் அதில் நீங்கள் க்ளூ கரெக்டாக படலைன்னா கூட இதில் நீங்கள் போடுற டைமில் 2 சைடுமே அழகாக ஒட்டும். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இதில் சில்வர் தீமை வர நிலைக்கு நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணினேன். தென் இதில் என்ன ஒர்க் பண்ணாலும் தெரியாது, நல்லா கஜேன்னு இருக்குது. ஸோ இது இப்படி வர ப்ளவுஸ் தான் நமக்கு பயங்கர கஷ்டம். இப்போ கீழே பாருங்கள், திரும்ப என்ன செய்திருக்கேன்னா 1 inch கேப்புக்கு பெண்ணால் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துல தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணவோ ஒட்டவோ எது வேணாலும் செய்யணும். சப்போஸ் நீங்கள் மார்க் பண்ணதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் மார்க்கிங் பென்சில் வச்சுக்கோங்க, பென் வச்சு பண்ணக்கூடாது. நான் கரெக்டாக அதே பிளேஸில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ 2 சைடும் மேலேயும் கீழையும் 1 inchக்கு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைட்லேருந்து இதில் மேலே எடுக்கணும். 2 கட் பீட் அண்ட் ஒரு பேல் 3 mm சைஸ். சரியா? 3 mm சைஸ் பேல் தான். 3 mm சைஸ் ஒயிட் பீடுன்னு கடையில் கேட்டால் அது கிடைக்கும், இல்லை பேலன்னு கேட்டாலும் கிடைக்கும். இப்போது ஃப்ரண்ட் மேலே கொண்டு போயிட்டு திரும்பவும்
அடி சைடு போயிட்டு வி ஷேப்புக்கு தைக்கிறதுக்கு தான். அது உங்களுக்கு புரியும். நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாட்டியும் பண்ணுற ஒர்க்கு கரெக்டாக புரியும். இப்போது 2 சைடு வி ஷேப்புக்கு தைச்சிட்டு சென்டருக்கு நீடில் எடுத்திருந்தேன். இப்போ 3 பீட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 பீட் எடுத்தோம்ல 2 சைடும். இப்போ 3 கட் பீட் அண்ட் ஒரு பேல் எடுத்து சென்டருக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ இது மாதிரி மேலே கொஞ்சம் தூக்கி வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அல்லாமல் 2 பீட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி தைக்கணும். அதுவும் சிலவங்களுக்கு புரியாது. ஏன்னா மோஸ்ட்லி வீடியோஸ் பார்க்குறவங்க பிகினர்ஸாக இருப்பாங்க. அதனால் இப்போ நீடில் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நிறைய நூல் நீட்டிட்டுதுன்னா நம்ம காசு வேறு 1300 வாங்குகிறோமா, அப்போது அவங்களுக்கு பேக் சைடு பார்க்குறப்ப அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். அதனால் நீட்டி எடுக்காமல் அங்கங்கே நான் நீடில் போட்டு கட் பண்ணி நாட்டு போட்டு எடுத்துருந்தேன். இதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்லீவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்கா ஒர்க்கு. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். எல்லாம் வெரைட்டியாக கொண்டு வந்தால் தான் அது ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த பெரிய பார்டருக்கு மேலே கொஞ்சம் இடம் காலியாக கிடக்கு. ஸோ இதை ஃபில் பண்ணணுமே, அங்கங்கே புட்டாஸ் கொடுக்கணுமே. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு 4mm கோல்டு பால் பீட் எடுத்திருந்தேன். 4mm சைஸ். அடுத்து ஒரு சுகர் பீட், அடுத்து ஒரு சீக்வன்ஸ். எல்லாம் கோல்டு கலரில் தான். இதே மாதிரி எடுத்துட்டு பேக் சைடு கொண்டு போயிட்டு எடுத்திங்கன்னா நாட்டு விழும். பார்த்தீங்களா? நான் சொன்னேன் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே சிங்கிளாக தான் எண்டு நாட்டு போட்டு கட் பண்ணியிருந்தேன். இதுக்கே நிறைய டைம் ஆச்சு. நான் கண்ணை மூடிட்டு 2000 வாங்கியிருக்கலாம். பட் நான் அது பண்ணலை, தெரிஞ்சவங்க. அதனால் ஸோ நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு 100-200 அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய எல்லாம் பண்ண வேண்டாம். ரெண்டாவது நம்ம இது நார்மல் நீட்டில் தான் பண்ணியிருக்கோம். சரியா? நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிவிட்டு நான் ரேட்டு கம்மியாக சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்போ நீங்களாகவே ஃபிக்ஸ் பண்ணி கேளுங்க. கொடுக்கலன்னா 10-100 குறைச்சி கொடுங்க. நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஆட்கள் தானே, ரெகுலராக அவங்கள்ட்ட கொடுப்பாங்கன்னா 10 ரூபா, சாரி 100 200 நீங்கள் கம்மி பண்ணி வாங்குறதுல தப்பே கிடையாது. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு துணியை தராது இருந்தனுமேங்கிற நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைமில். எல்லோரும் ஒத்து கொண்டு தருவாங்க ஒரே டைமில். இந்த 30ஆம் தேதி மேரேஜுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு தெரியுமா எனக்கு 30ஆம் தேதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தந்தது. ஸோ அப்போ எல்லாம் நினைப்போம், நமக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்காம இருந்தால் கூட ஹாப்பியாக இருக்கலாம் போல். நமக்கு மட்டும் ஏதாவது அழகாக இந்த மீஷோலேருந்துலாம் குறைஞ்ச கம்மி ப்ரைஸுக்கு சாரி வாங்கி நம்மளே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடலாம் மாடலாக. வெளியே தைக்க வேண்டான்னு வேறு தோணும் எனக்கு. ஏன்னா எல்லோரும் ஒரே டைமுக்கு கேட்பாங்க. அதனால் நமக்கு டைம் இருக்காது கொடுக்குறதுக்கு. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களை நம்பி தானே தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எத்தனை பேர் உங்கள் டெய்லர்ஸை போய் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எத்தனை கஸ்டமர் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட அன்பு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னுக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தென் கழுத்துக்கு வந்து 2 பீட் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் வச்சு 6 ஆக் பேட்டர்னில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நிறைய ஃபில்லிங்காக வரும். சரியா? கொஞ்சம் தூரத்துக்கு ஒர்க்கு வந்து வரும். ஒரு 1.5 இன்ச்சு கேப்புக்கு கழுத்து வந்து ஃபில் ஆகும். அது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு லைனாக தைக்கணும். ஸோ இதுவும் கொஞ்சம் நீடில் நம்பர் 11 தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா 2 பீட் சுகர் பீடு தைக்கிறதுக்கு. ஸோ நீடில் அப்பளப்பெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன் எப்போவுமே. அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு 6 ஆக்கு எண்டில் ஒரு பால் பீடு 4mm சைஸ் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே கோல்டன் கலரில் தான் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது அடுத்து ஒரு பால் பீடு ஸ்டிச் பண்ணோன்னா அதுக்கு அடுத்ததில் வந்து புட்டா ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம கைக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி தான் 2 கட் பீட் அண்ட் ஒரு பேல் வச்சு வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டருக்கு மட்டும் 3 கட் பீட் ஒரு பேல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த பேல் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த ஒரே கலரில் இருக்குன்னு தெரியுமா, நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் தெரியாது. அந்த ஒர்க்கை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா பேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய இடத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக்கில் எண்டு நாட் போட்டு இதை வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கல. எண்டு நாட் போட்டு தான் முடிச்சிருந்தேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கலர் வேணும்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். காப்பர், சில்வருக்கு எல்லாமே இது மாதிரி பால் பீடு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். 2 பீடு சில்வர் கிடைக்கும், காப்பர் கிடைக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கையில் பார்த்திங்கன்னா இருந்தாலும் எனக்கு கேப் கிடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு இடையா. ஸோ இதில் என்ன பண்ணேன்னா, கீழே தான் புட்டா ஸ்டிச் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு மட்டும் என்ன பண்ணேன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் போட்டு ஒட்டி இருந்தேன். வி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டருக்கு க்ளூ போட்டு விடுங்க.
B7000 தான் எடுத்திருந்தேன். இப்போது ஐ ஷேப்பு கிளிப் ஸ்டோன் எடுத்திருந்தேன் ஒட்டுறதுக்கு. சின்ன மீடியம் சைஸ் தான், ரொம்ப குட்டி சைஸ் தான். 2 சைடுக்கும் ஐ ஷேப்புக்கு லீவ் ஸ்ட்ரக்சரில் ஒட்டினேன். நான் க்ளூ பென் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ க்ளூவையும் காணலை, பெண்ணையும் காணலை. அச்சுக்குட்டி எடுத்து எங்கேயோ தூர போட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். இதில் பேப்பர் நம்ம கிழிச்சு அதை க்ளூ மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம கையாலே நுள்ளி எடுத்தாலும் போதும். இதுவும் வந்து நீளமாக இருக்கும். அதுலேயும் பாதி அச்சுக்குட்டி ஒடிச்சிட்டாங்க. இது எப்படி எனக்கு இவ்வளவும் கிடச்சதே பெரிய விஷயம். இப்போ பாருங்கள், அழகாக ஒட்டியாச்சு. இந்த ஸ்கொயர் டைப்பு கிளிப் ஸ்டோனை என்ன பண்ணோன்னா இது மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைனுக்கு ஒட்டணும். சரியா, ஸ்கொயர் மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் சாரிச்சு டைமண்ட் ஷேப்பில் ஒட்டி விடணும். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுக்கணும். ஆனால் இந்த பார்டர் ஒர்க்கு மட்டும் நல்லா அழகாக எனக்கு ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே டைமு உள்ளாடி ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நிறைய இடம் கிடக்கு, அங்கங்கே ஏதாவது வச்சு பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ரவுண்டு கிளிப் ஸ்டோனை மிரருக்கு 2 சைடும் 4 சைடுக்கும் மிரருக்கு வச்சு விட்டேன். அப்போது ஓரளவு ஃபில் ஆன மாதிரி இருந்து. ஸோ இது நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு தோணுச்சு. ஏன்னா ஒட்டுறது சீக்கிரமாக ஒட்டி காஞ்சிடும். அதே டைம் நமக்கு கஸ்டமருக்கு சீக்கிரமாக கொடுக்கவும் செய்யலாம். அந்த ஒரு தாட்டில் நான் இப்படி ஒட்டி இருந்தேன். தென் பார்த்திங்கன்னா கழுத்துக்கும் அப்போ ஏதாவது பண்ணுவோம், இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குதே, சரி கழுத்துக்கும் கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி ஒர்க்கை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் ஒர்க் பண்ணியிருந்தேன், இல்லை சுகர் பீடு ஸ்டோன் செயின் இது மாதிரி தான் கழுத்துக்கும் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் டைம் சுத்தமாக கிடையாது. இப்போ வேறு நம்ம ஆரி கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஆரி கிளாஸில் டேரெக்டாக வரவங்க நீங்கள் நடைக்காவு சரௌண்டிங்கில் இருந்தால் டேரெக்டாக வந்து படிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஆன்லைனில் தான் படிக்க டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் கிளாஸில் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு வேணும்னா அதுக்கப்புறமா ஆன்லைனில் கூட கண்டினியூ பண்ணலாம். இப்போ கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த சிக்ஸாக் பேட்டர்னுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு டாட் க்ளூ வச்சு இது மாதிரி ரவுண்டு கிளிப் ஸ்டோனை ஒட்டி விட்டுருந்தேன். ஃபைனலுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா ஒவ்வொரு மாடலும் நான் ஸ்டிச் பண்ணி பார்த்து தைக்கிறப்போ நமக்கு ஏன்டா தைக்கலை அப்படின்னு தோணும். அது என்டையும் என் அம்மா சொல்லும் பார்த்துட்டு, உனக்கு நீ இப்படி ஒன்றும் தைக்க மாட்டே இல்லை அப்படின்னு. எனக்கு வரும் கோவம், நமக்கு எங்கேயா தைக்கிறதுக்கு டைமு அப்படின்னு. ஸோ இது கஸ்டமருக்கு ஒவ்வொரு மைண்டில் ஒவ்வொரு ப்ளவுஸ் கிடைக்கிறப்ப தான் இது நமக்கு தோணும், இப்படி க்ரியேட்டிவாக பண்ணணும்னு. இதுக்கு மெட்டீரியல் மட்டுமே ஒரு 300 கிட்ட செலவாகியிருப்பேன். மெட்டீரியலுக்கு ஆகியிருக்கும். தென் அப்போது 1000 தான் நமக்கு கிடைக்குது. இது வந்து நார்மல் நீடில் ஒர்க்கானால நமக்கு அதிகமாக வாங்க முடியாது. தென் டசல்ஸ் வந்து தனியாக கேட்டிருந்தாங்க. இந்த கயர் மாதிரி அவங்க கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துருந்தாங்க வேறு டெய்லரு. ஸோ அதை மட்டும் நாங்கள் மாற்றி கொடுத்தோம். அதனால் எக்ஸ்ட்ரா 100 கூட அகெயின் திரும்ப வாங்கியிருந்தேன். இது இன்னொரு ப்ளவுஸு. இதுவும் அப்படி தான், காப்பர் ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் இருக்குது. ஃபுல்லான இந்த குங்குமம் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கலர். ஆனால் காப்பர் ஷைனிங். இதில் என்ன ஒர்க் பண்ணுறது. ஸோ என்ன எடுங்கடா அந்த பேலை அப்படின்னு சொல்லிட்டு 4mm பால் பீட் பேல் தான். தென் ஒரு சுகர் பீட் வந்து காப்பர் தான் எடுத்திருந்தேன், காப்பர் கலர். சரியா, இப்போ எடுத்துகிட்டு 2 சைடு வி ஷேப்புக்கு நீடில் போட்டு தான் தைச்சிருந்தேன். நீடில் நம்பர் 11ஆம் நம்பர் நீடில் தான். வி ஷேப்புக்கு 2 சைடு இது மாதிரி தைச்சதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு காப்பர் 2 பீட் எல்லாமே காப்பர் பீடு தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன், தைச்சிருந்தேன். இடையில மட்டும் ஒயிட் பீடு மிக்ஸ் பண்ணேன். ஓகேயா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன் இல்லை, ஆல்ரெடி ஒரே கலரில் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைமில் கொஞ்சம் காம்பினேஷன் மாற்றி நீங்கள் தைச்சி பாருங்கள். பால் பீடு தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். 2 பீட் அண்ட் ஒரு சுகர் பீடு எடுத்திருந்தேன். வி ஷேப்புக்கு தான், அதுக்கு மேலே பால் பீடுக்கு மேலே 2 சைடும் வி ஷேப்புக்கு தான் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு இடையில என்ன பண்ணணும்னா ஒரு 4mm சைஸ் வீட் பீடு. சரியா, ரைஸ் பீடு கூட யூஸ் பண்ணலாம். வீட் பீடு அதுவும் காப்பர் கலர் தான். இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். ஃப்ரண்ட் பகுதிக்கு நான் கீழே இருந்து மேல் பார்த்து ஸ்டிச் பண்ணுறேன். கைக்கும் பார்டர் மாதிரி இது தான் வச்சுருந்தேன். தென் இந்த வீட் பீடு நம்ம சுகர் பீடை ஸ்டிச் பண்ணால அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு பால் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு வி ஷேப்புக்கு சரிச்சு ஸ்டிச் பண்ணணும். லெஃப்ட் எடுத்து சரிச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த புட்டாஸ் தான் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே போகும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இது. ஆனால் தைக்கிறது ஈஸி, ஆனால் நிறைய பீட்ஸும் இதெல்லாம் நம்ம தைக்கிற மெத்தட் ஈஸி.
ஆனால் இது குட்டி 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 குட்டியாக புட்டாஸு ஆனால் நெருங்கி வருமா, கொஞ்சம் நிறைய நேரம் எடுக்கும். 800 வாங்கியிருந்தேன் டசலோட சேர்த்து. சரியா? ஸோ நீடில் நம்பர் 11 எடுத்தனால நமக்கு ஒரே அடியாக அழகாக நீட்டாக தைக்கலாம். 10ஆம் நம்பர் ஊசி கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் சில சுகர் பீடு வந்து 10ஆம் நம்பர் ஊசியில் போகாது. அதோட காது வந்து நல்ல கொஞ்சம் வண்ணமாக இருக்கும். சரி, அதனால் போகாது. இந்த 11ஆம் நம்பர் ஊசினா நல்ல ஒல்லியாக இருக்கும். 12ஆம் நம்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ புட்டாஸ் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. கையும் கழுத்து வந்து ரொம்ப டீப் நெக், அவங்களுக்கு நல்ல இறக்கம் உண்டு. எப்படி ஒரு 10.5 இன்ச்சாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம், நிறைய வரும் தைக்கிறதுக்கு. ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. தென் நம்ம இதுக்கு புட்டாஸ் கொடுக்கணும். புட்டாஸும் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த நம்ம புட்டாஸ் மாதிரி தைச்சிருக்கோம் இல்லை, அதை தான் அங்கங்கே கொடுத்துருந்தேன். ஆனால் கொஞ்சம் நிறைய இடத்துல கொடுத்துருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 7 புட்டாஸாவது கொடுக்கணும். ஓரளவு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 கொடுத்தா போதும். நான் ஒரு 7 புட்டாஸ் வரை கொடுத்துருந்தேன். ஆனால் நல்லா இருந்து ஃபஸ்ட் டைமாக நான் 7 புட்டாஸ் கொடுக்குறேன். நான் பயங்கர மடிகாரியாக்கு இந்த புட்டாஸ் தைக்கிறதுல. ஸோ அங்கங்கே தைக்கிறது தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பேன். சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணேன். இதுக்கு 800 வாங்கியிருந்தேன். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கடே. நான் நிறைய நேரம் ஒர்க் பண்ணினேன். நான் கால்குலேட் பண்ணுறேன் எப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் நான் தைக்கிறது 200 ருபீஸ் வாங்குறேன்னா அப்போ எத்தனை மணிக்கூர் தைக்கிறேன் அப்படின்னு பார்ப்பேன். அதை பொறுத்து தான் நான் வாங்குறது. இது ஒரு 4-5 மணிக்கூர்கிட்ட இருந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வாங்கினது. இந்த மெட்டீரியல் காஸ்ட்டும் ஒர்க் காஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்து தானே வரும். ஸோ ஒருத்தர்னு நம்புகிறேன். ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இன்னொரு ப்ளவுஸ் நான் காட்டுறேன், அது சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.